ஹலோ ஆல், வெல்கம் டு கற்றல் நிதி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிற 3 சம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நான் இதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன், புரியுற மாதிரி சொல்லித்தரேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா ஃபைண்ட் A cross B அண்ட் A cross A அண்ட் B cross A இது மூணுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், நம்ம கிராஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம அந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டும் நான் எடுத்து தனியாக எழுதிக்கிறேன். இதை ஃபஸ்ட் நான் எடுத்து தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டில் A என்ன அப்படின்னா 2 -2 3 B வந்துட்டு 1 -4 இது ரெண்டும் தான். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross B கண்டுபிடிக்கணும், அப்புறம் A cross A கண்டுபிடிக்கணும் அண்ட் B cross A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம A cross A கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ கூடயே ஏவை கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏவை 2 வாட்டி எழுதிக்கோங்க. 2 -2 3 அதே மாதிரி 2 -2 3 எழுதிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதை கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 2ஓட இந்த 2 அண்ட் இது அண்ட் இது. அப்போ அதே மாதிரி ஒரு இதுவும் நம்ம வந்து ஒரு நம்பரோட நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 2, 2, 2, -2, 2, 3. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் நம்பர் அதே மாதிரி 3 இது கூட நம்ம பண்ணிக்கலாம். -2, 2, -2, -2, -2, 3. இப்போ இது பண்ணிக்கலாம். ஓகேவா? 3ஓட பண்ணிக்கலாம். 3, 2, 3, -2, 3, 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், A cross Aவோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம A cross A பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு A cross B தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் வந்து என்னென்னா A cross B, A cross A அண்ட் B cross A தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு A cross A பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே. அது நீங்கள் ஆர்டராக பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நம்ம இது மென்ஷன் பண்ணியிருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம A cross B பண்ணிடலாம். A cross B. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இப்போ A cross B உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களா போட்டுட்டு இதுக்கு என்ன ஆன்சர் போட்டுட்டு நான் எழுதினதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ண மாதிரி ஆகிடும். அதனால சொல்கிறேன். இப்போ அது மாதிரி A cross B நம்ம A என்னன்னு தனியாக எழுதிக்கலாம். இது ஒரு வாட்டி எழுதிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். B என்னங்கிறதையும் எழுதிடலாம். இப்போது அதே சேம் ப்ராசஸ், க்ராஸ் பண்ணணும். இது கூட க்ராஸ் பண்ணணும். அதேமாதிரி 3 கூடயும் 2த்தையும் க்ராஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 2, 1, 2, -4. நெக்ஸ்ட்டு -2, 1, -2, -4. 3, 1, 3, -4. அவ்வளோதான், முடிஞ்சுதா? அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. இப்போ நம்ம A cross A பண்ணிட்டோம், A cross B பண்ணிட்டோம் அண்ட் B cross A பண்ணணும். B cross A பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். B என்ன 1 -4 அண்ட் A என்னது 2 3. ஓகே, இதெல்லாம் தான். இப்போ நம்ம இது கூட அப்புறம் இது கூட இந்த நம்பர் கூட இந்த 3த்தையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், ஈஸி. அழகாக இருந்துச்சுல? ஓகே, ஃபைன். இப்போது 1 கூட 2, 1, 2, 1, -2, 1, 3. சேம் -4, 2, -4, -2, நெக்ஸ்ட்டு -4, 3. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுக்கு நான் ஆன்சர் போட்டுட்டோம்.
ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் ஏ பண்ணோம், நம்மளுக்கு இது கிடச்சது. ஏ க்ராஸ் பி பண்ணோம் அண்ட் பி க்ராஸ் ஏ பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கொஷினில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் பி, பி ஈக்குவல் இது. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் ரெண்டுமே இதான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏவுமே வந்து எனக்கு பி கியூ தான் அண்ட் பியுமே எனக்கு பி கியூ தான். அதான் இதோட மீனிங். ஏ ஈக்குவல் டு பி, ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட், 2 ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டுத்துக்குமே அதுதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் இந்த க்ராஸ் பண்ணுறதுல என்னென்னா அவங்க எதில் ட்ரிக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஷினில் கொடுக்குறது. அந்த ஏக்கும் பி நம்ம எப்படி நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படின்னு நம்ம பார்த்தோம் தானே, அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் தான் அவங்க வைப்பாங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அந்த நம்பர் எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கக்கூடாது. அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸி. இது வந்து ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் அசால்ட்டாக படிச்சுட்டு போய் எழுதலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதில் மட்டும் தான் அவங்க க்ராஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? நீங்கள் அதில் பென்சிலில் போட்டு கூட க்ராஸ் பண்ணலாம், இல்லைனாலும் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் எங்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அது கஷ்டமாக இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நம்ம சம்ஸ்லாம் பார்க்க நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, அந்த கொஸ்டினை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது நம்ம இதை பிரித்து எழுதியிருக்கோம். ஏ என்ன பி என்னன்னு எழுதியிருக்கோம். அதே தான், அதே சேம் ஆர்டர். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏங்கிறத பண்ணணும். இங்கே நீங்கள் வேணால் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, அதுக்கப்புறம் பி கிராஸ் ஏ. ஓகேவா? இந்த சம் நம்ம டக்குன்னு போட்டுடலாமா? இப்போ நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு இந்த சம்மை நீங்கள் போடுங்க, நானும் இங்கே சைடில் போடுறேன். ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நம்ம லாஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஓகேவா? இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணிக்கலாம். சேம். இதை நான் எதுக்கு போடுறேன்னா நீங்கள் இதை போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டியதாக போடுறேன். உங்களுக்கு புரியணும்னா நான் பென்சிலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? பி, அதுக்கப்புறம் PQ, நெக்ஸ்ட்டு QP, QQ. ஓகேவா? ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஏ கிராஸ் பி முடிச்சிட்டோம், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ. அந்த இதே தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே அதே தானே, ஏவும் இதே தான், இதுவும் ஏவும் இதே தான். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே ஆன்சர் தான் இங்கே கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது போடணும்னு அவசியம் இல்லை, இதை பார்த்து அப்படியே போட்டுருங்க. நானும் அதை அப்படியே எழுதிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ, இதுவும் அதே தான். இதுக்குமே வந்துட்டு இதெல்லாம் கொடுத்தா அழகாக நீங்கள் எழுதிடலாம். இந்த சம்லாம் எக்ஸாமில் கொடுத்தா அழகாக பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இந்த கொஷினுக்குலாம். ஆனால் இந்த கொஷின்லாம் கேட்க மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எழுதிடலாம். இந்த மாதிரி ஈஸியான சம் தான் கேட்க மாட்டாங்களே. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சேம் அதே நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் நம்ம போட்டாச்சு. இந்த சம்முக்கு நம்ம ஆன்சர் போட்டாச்சு. இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து இதுதான். ஓகேவா? இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஏ வந்து கொடுத்துருக்காங்க, பி வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்ன? நல் செட்னு அர்த்தம். இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் நல், 0 நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே இதுலேயும் ஏ கிராஸ் பி பண்ணணும், ஏ கிராஸ் ஏ பண்ணணும், பி கிராஸ் ஏ பண்ணணும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஏ கிராஸ் பி பண்ணுறீங்க, ஏவையும் பியும் இன்ட்டு பண்ணுறீங்க. இன்ட்டு பண்ணும்போது அதாவது நீங்கள் நார்மலாக வந்து இப்போ ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பரை இன்ட்டு பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஒரு நம்பரோட 0 இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தானே கிடைக்கும். இந்த நம்பர் ப்ராடக்ட்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு நம்பரோட 0வை இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0வாக தான் இருக்கும். அது எந்த நம்பராக வந்தாலும் ஓகே. அப்படி தானே? சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். MN கிராஸ் நல் செட். கரெக்டாக? இது கூட உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சருமே நல் செட் தான் கிடைக்கும். சிம்பிள். ஓகேவா? இதுதான் லாஜிக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல் செட்டுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எதை இன்ட்ரு பண்ணாலும் உங்களுக்கு அதே தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ பண்ணலாம். இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ பண்ணலாம். ஏ என்னது? MN. அதோட
இன்னொன்று ஏ என்னது, அதுவும் எம்என். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். எம்மோட எம் கிராஸ் பண்ணிக்கலாம், எம்மோட என் கிராஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எம் கமா எம், எம் கமா என், அதே மாதிரி என் கமா எம், என் கமா என். அவள்தான். ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஏ கிராஸ் ஏ பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ பண்ணணும். பி கிராஸ் ஏ, பி என்னது உங்களுக்கு நல் செட்டு, ஏ வந்து எம் கமா என். சேம் தான், இதுக்கும் என்ன ஆன்சர்னா நல் செட். நல் செட் தான் ஆன்சர். இல்லைனா நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த 3 கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்கு போகலாம். நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, உங்களுக்கு வந்துட்டு இதில் என்ன, கிராஸே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த கொஷினில் அந்த ஏவோட வேல்யூ இதில் கொடுத்துட்டாங்க, பிஓட வேல்யூ இதில் கொடுக்கலையா, நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான். அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நார்மலாக ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ அப்படிங்கிற பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ ஏக்கு 1 2 3ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ பிக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா 2லேருந்து 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் இதில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நான் இங்கே எழுதிக்கிறேன் சும்மா. 2 3 4 5 6 7 8 10 எடுத்துக்கூடாது, லெஸ் தேன் 10 சொல்லியிருக்காங்க, 9. ஸோ இந்த நம்பரில் ஒரு நம்பர் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் என்ன, ப்ரைம் நம்பர்னால் ஒரு டேபிளில் மட்டும்தான் வரணும். ஓகேவா? இப்போ 2 வந்து 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஸோ 3 எடுத்துக்கலாம். 4 வந்து 2 டேபிள்லேயும் வரும், 4 டேபிள்லேயும் வரும். ஸோ அது நம்ம எடுத்துக்கக்கூடாது. 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிளில் வராது. 1 டேபிளில் வரும், மேக்ஸிமம் 1 டேபிளில் எல்லா நம்பரும் வந்துடும். இல்லை 1 டேபிள்லையும் அதுக்கப்புறம் இன்னொரு டேபிளில் மட்டும்தான் வந்திருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு புரியணுங்கிறது தான். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க 5 வந்து 1 டேபிள்லையும் தானே வருது அப்படின்ட்டு. ஸோ 1 டேபிள்லையும் வரும் அண்ட் 5 டேபிளில் வரும், மற்றபடி வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஆனால் 4 அப்படியா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ அதை எடுத்துக்கக்கூடாது. 6 அதே மாதிரி தான், உங்களுக்கு 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும் அண்ட் 3 டேபிளில் வரும், அப்புறம் 6 டேபிள்லேயும் வரும். அதனால் நம்ம 6 எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் 7 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும், 7 டேபிளில் மட்டும்தான் வரும். 8 and 9 ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வரும், 8 டேபிள்லேயும் வரும், 4 டேபிளில் வரும், அதே மாதிரி 9 3 டேபிளில் வரும். அதனால் இதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்ச பி என்னது நான் எழுதிக்கிறேன். ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 1 2 and 3. பி வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்னென்ன 2 3 5 7. இதெல்லாம் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்ச நம்பர்ஸ். ஓகேவா? இதை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி பண்ணிக்கலாம். நீங்களும் அப்படியே போடுங்க பார்க்கலாம். 1 2 3 இதோட கிராஸ் 2 3 5 7. ஓகேவா? இப்போ சேம் தான். என்ன பத்திலே சரி, நான் அப்படி பூந்து போவோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்படி போட்டேன். இப்போ இந்த நம்பரோட ஒரு நம்பர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 1 3 1 5 1 7. சேம் 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட் 3 2 3 3 3 5 3 7. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லவா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த ஒரு சைடு நம்பர் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1 2 3 நெக்ஸ்ட்டு 1 இங்கே ஃபஸ்ட் நம்பர் உங்களுக்கு காமனாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க 2 3 5 7. செகண்ட் இருக்க நம்பரில் செகண்ட் டிஜிட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே பார்த்து டக்குன்னு எழுதிடலாம். ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது ட்ரிக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் போட. சரி, நம்ம சொல்லாமே சப்போஸ் யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் சொன்னேன். இப்போ ஓகே, நம்ம பி கிராஸ் ஏ பண்ணிக்கலாம். சேம் நீங்கள் இதையும் நீங்கள் அப்படியே போடுங்க. 2 3 5 7 கிராஸ் 1 2 3. ஓகேவா? இதை 2 கிராஸ் பண்ணிக்கலாமா?
நான் இப்படி போட்டால் நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, அதனால போடுறேன். இப்போது க்ராஸ் பண்ணிக்கலாம். 2, 1, 2, 2 அண்ட் 2, 3. இப்போ இது 1, 2, 3 தான் கண்டினியூஸாக வரப்போகுது. நீங்கள் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து 3, 3, 1, இது 5, 5, 1, நம்ம 7, 7, 1. இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. 3, 2, இங்கே 3, 3, இங்கே 5, 2, இங்கே 5, 3, அதே மாதிரி இங்கே 7, 2, இங்கே 7, 3. சிம்பிள், முடிச்சிட்டோம். நம்ம இந்த சமயம் ஈஸியாக போட்டோம். இந்த செகண்ட் ஒன்று நம்ம இதில் என்ன பண்ணோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஏக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, பிக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம நம்பர் கண்டுபிடிச்சி அண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ பண்ணோம். ஓகேவா, ஃபைன், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். இதுதான் நம்ம தேர்ட் கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் பி கிராஸ் ஏ. இது நம்ம வந்து எக்ஸாம்பிளில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம எக்ஸாம்பிள் 1.2ல் நம்ம இதே சம் சேம் டைப் ஆஃப் சம் பார்த்துருந்தோம். அதாவது அவங்களே கிராஸ் பண்ணி அவங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஏ தனியாக ஏ என்ன பி என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சேம் அதே தான், பி கிராஸ் ஏன்னு என்னன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏவும் பியும் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பி, அதாவது பி ஃபஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ எல்லாமே பிலேருந்து கிராஸ் பண்ணுது. ஏ செகண்டாக இருக்குன்னா பின்னாடி இருக்கிறதுல ஏஆல் கிராஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல என்ன -2 இருக்குது, -2 இருக்குது, 0 அண்ட் 0, 3 இருக்கா? இதுவே ஏ என்ன இருக்குது? ஏன்னா இங்கே இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, திருப்பி 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் வந்துட்டு இப்போது நம்ம வந்து இன்டர்செக்ட் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம எக்ஸாம்பிள் சம் படிக்கும்போது இன்டர்செக்ட் யூனியன் படிச்சிருப்போம். இன்டர்செக்டோட என்ன பண்ணுவோம், அது ஈக்குவலாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறோம். கரெக்டாக, ஈக்குவலாக எதெல்லாம் ஈக்குவலாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ யூனியன் என்ன பண்ணும், அதில் யூனியன் வந்துட்டு எல்லா நம்பரும் அதில் இருக்கணும், பட் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக அதே தான் இங்கேயும். நம்ம வந்து பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லாம் எடுத்து விட்ருங்க. -2 வேணாம், ஒரு -2 போதும், 0 1 போதும், 3 வந்து 1 போதும். ஓகேவா, அதே மாதிரி இதில் 3 4 இருக்குது, பேலன்ஸ் திருப்பி ரிப்பீட்டாக 3 4 3 4 தான் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு 3 4 போதும். ஸோ இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா, பி வந்து -2 0 3, ஏ வந்து 3 and 4. ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதான், ஈஸியான சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட 4th கொஸ்டின். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. அதாவது நம்ம பி கிராஸ் இது தனித்தனியாக ஏ கிராஸ் ஏ தனியாக கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி தனியாக கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் சி தனியாக கண்டுபிடிச்சிட்டு பி கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் சியை ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆன்சரும் ஏ கிராஸ் ஏவும் ஈக்குவல்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது நம்ம ஹென்ஸ் இது வந்து கரெக்டாக இருக்கா, எஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவலான்னு பார்த்தோன்னே ஹென்ஸ் ப்ரூவ்ட், அவங்க ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணணும். ஓகேவா, அவங்க சொல்கிறாங்க இது இப்படி தான், நான் இதுக்கு இதான் ஆன்சர் வரும், இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நீ ஈக்குவல் நான் சொல்கிறேன், இரு நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இல்லைன்னு நம்ம சொல்லணும், நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாங்க இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் தான் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சம்ஸ்லாம் தான் மோஸ்ட்டாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ இது நல்லா இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணல, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய்க்கலாம். ஓகேவா, எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா, இப்போ ஏ என்ன 5 1 6 5, 6 அண்ட் கிராஸ் திருப்பியும் 5, 6. இப்போ இந்த 5 கூட இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 5 கூட 5 அண்ட் 5 கூட 6 நம்ம இந்த எழுதிக்கலாம் கிராஸ் பண்ணி. 5, 5 5, 6. நெக்ஸ்ட் 6, 5 6, 6. ஓகேவா, இப்போ ஏ கிராஸ் இது வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சுது, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் போகலாம். அதாவது ஆர்ஹெச்எஸ் என்னது, பி கிராஸ் பி
அந்த சி கிராஸ் சி இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆர் ஹெச்எஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம பி கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பி என்னன்னா 4 5 6 கிராஸ் 4 5 6. இப்போ 4 கூட 4 அண்ட் 4 கூட 5 அண்ட் 4 கூட 6, 5 கூட 4 அண்ட் 5 கூட 5 அண்ட் 5 கூட 6. நீ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ 4 கூட 4 4, 4 4, 5 4, 6. அதே மாதிரி 5, 4 5, 5 5, 6 6, 4 6, 5 6, 6. ஓகேவா? இப்போ நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சி கிராஸ் சி கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். சி நான் எழுதிட்டேன், அந்த வேல்யூவை எழுதிட்டேன். 5 கூட 5 5 கூட 6 அண்ட் 5 கூட 7. அதே மாதிரி 6 கூட 7 கூட நம்ம எல்லாம் பண்ணலாம். இது நான் ஆக்சுவலி ஏன் போர்டில்னா கசகசன்னு ஆகிடும், அதனால போர்டில் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் காமிச்சா உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு வேண்டி இப்போ நம்ம பண்ணிடலாம். 5, 5 5, 6 5, 7. நெக்ஸ்ட்டு 6 கூட 3 பண்ணிடலாம். 6, 5 6, 6 6, 7. நீங்களும் அப்படியே போடுங்க. 7, 5 7, 6 அண்ட் 7, 7. ஓகே, இது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பி கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் எழுதிட்டேன். இப்போது நம்ம ஏ கிராஸ் பி கிராஸ் பியை நம்ம தனியாக இது பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். சி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட ஆன்சர் தான் அது. ஓகேவா? நம்ம பி கிராஸ் பி கண்டுபிடிச்சது இது. அண்ட் இப்போ சி கிராஸ் சி கண்டுபிடிச்சது இங்கே இது இருக்கு இல்லையா? இதை நான் அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டர்செக்ட் பண்ணாதான் அது வந்து ஈக்குவேஷன் 2ஆக இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணலாம். இன்டர்செக்ட்னா என்ன? அதாவது காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். இங்கே 4, 4 இருக்குது. இங்கே 4, 4 இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு 4, 5 இங்கே 4, 5 இருக்கா? நெக்ஸ்ட்டு இங்கே 4ஏ கிடையாது. அதனால் நம்ம அந்த 4ஐ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடலாம். 5, 4 4 இருக்கா? சரி, நம்ம 4ஐ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ 5, 5 இருக்குது. அதாவது இது இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 5, 5 எழுதிக்கலாம். ஏன்னா நீங்கள் போட எழுதிடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ 5, 5 நெக்ஸ்ட்டு 5, 6 இருக்கா? இருக்குது. ரவுண்ட் பண்ணிவிட்டு சாரி கேப்பாக வந்துருச்சு. 5, 6 நெக்ஸ்ட்டு 5, 7 இருக்கா? இல்லை. ஓகேவா? 6, 4 இல்லை. 6, 5 இருக்கும்னு நினைக்கிறேன். இதாக இருக்குது. 6, 5 இருக்குது. 6, 5 அண்ட் 6, 6 இருக்குது. 6, 6. இப்போது இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் நம்ம என்ன கொஷின் படி நம்ம என்ன பார்க்கணும்? இதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ, அதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நான் அதை எடுத்து இங்கே எழுதிடுறேன் அந்த ஈக்குவேஷனை. இப்போது ஏ கிராஸ் ஏ, இதான் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? ஏ கிராஸ் ஏ ஈக்குவலாக இருக்கா? 5, 5 5, 6 6, 5 அண்ட் 6, 6. இப்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இந்த கொஷினில் கொடுத்தது இந்த இது ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம வந்து எஸ் இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம காட்டணும். ஓகேவா? அப்போது 1 நீங்கள் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டு இதை போட்டுட்டு கீழே ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஆக்சுவலி இப்போ வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆன்சர்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இப்படி போட உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி போட வரும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே இப்படி போடுவேன். எனக்கு அது பிடிக்கும். கடைசியில் ஆன்சர் வந்து இப்படி போட்டால் தான் அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது போட்டால் தான் அது ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, அதனால் நான் அப்படி போடுவேன். யாரெல்லாம் இந்த மாதிரி போடுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னையோட வீடியோ முடிஞ்சது. அவ்வளோதான். நம்ம 4 சம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எக்ஸசைஸில் மொத்தம் 4 சம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த 4 சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா, எப்படி ஈஸியாக இருந்ததா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.